அதாவது இரும்பு அடிப்பே பாத்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. அதே கூட 1850 ரூபா போட்டீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 202 கிரேட்ல ஸ்டீல்ஸ்ல நம்ம வாங்கிட்டு போகலாம். தமிழ்நாட்டிலே கிடைக்காது, சென்னையிலே கிடைக்காது. ஏன் அது சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. நீங்க தமிழ்நாடு சென்னை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் கடையில வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நாங்க ஏன் அந்த ரேட் சொல்றோம், எதுக்கு பிக்சட் ரேட்னு சொல்றோம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஷார்ட் கவுண்டர் 3க்கு 2 நம்ம கிட்ட வெறும் 16,500 மட்டும் தான். நீங்க 22 ரூபாய்க்கு கம்மி நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. அது ஏன்னா அவங்க வந்து வாங்கி விற்கிறவங்க, நாங்க வந்து செஞ்சு விற்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்களால அந்த ரேட் தர முடியுது. ஆமா, 3க்கு 2 12,500, 4க்கு 2 வந்து உங்களுக்கு 16,500. இன்னும் கம்மியா வேணும் என்னன்னா இரும்புல, அதாவது நீங்க வெளியே எங்க போயிருந்தாலும் 5 ரூபா வரும், நம்ம கிட்ட வெறும் 3,850 ரூபா மட்டும்தான். ஹெவியா கேட்பாங்க. ஏன்னா அந்த சைட்லாம் இப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலிலாம் பாத்தீங்கன்னா பரோட்டா கறி பயங்கரமா போகும். ஸோ அதனால பரோட்டா பர்ச்சேஸ்லாம் அங்கே சேல்ஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும். ஸ்டிப்னர்லாம் அதிகமாக செய்வீங்கன்னா 2 ஸ்டிப்பர் கேட்டீங்கன்னா 3 ஸ்டிப்னரா வச்சு தரேன் நான். அதுக்கேற்ற போல உங்களுக்கு ரேட் வரும். ஆனா குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். நம்ம இங்க ஒரு ஜூஸ் கடை 10 கடை என்கிட்ட இருக்கு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பேர் என்ன ஒரு 50,000 ஒரு கடை போட முடியும். இப்போ எனக்கு கடை இருக்கு, 50,000 பொருள் தேவைன்னா நீங்க ஏன் 50,000 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? வெறும் 38,850 ரூபா கொடுத்தா போதும். இந்த ஜூஸ் ஸ்டைல நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஏதாவது காம்போ கடை தம்பின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர். அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் இருந்தா போதும். ஒரு சைனீஸ் ரெசார்ட் நீங்க போடலாம். என்கிட்ட 38,850 ரூபாய் மட்டும்தான். இது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கோம். சென்னையில ராமாபுரத்துல இருக்கோம். KS&Co கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட எப்படிங்க ஹோட்டல் வீட்டுல இருக்கவங்களுக்கும் வாங்கிக்கலாமா? இல்ல, நம்மகிட்ட வந்து வெறும் ஹோட்டல் மட்டும் தான், வீட்டு ஐட்டம் நம்மகிட்ட கிடையாது. அதாவது இங்க வராங்கன்னா ஒரு ஸ்பூன் பர்ச்சேஸ் பண்ணி 10 ரூபா பில் பே பண்ணிட்டு கூட அவங்க எடுத்துட்டு போறாங்க. நிறைய விற்கிறாங்க, ஒரு வேலை நிறைய எடுத்தா தான் வந்து தருவாங்களோ, இல்ல நம்ம ஒன்னா எடுக்கிறதுனா எப்படி போய் இவ்வளவு பெரிய கடையில சிங்கிளா எடுக்க போய் கேட்கறது, அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேணாம். இப்போ சொல்ல நமக்கு 10 ரூபாய்க்கு எடுத்தாலும் நம்ம கஸ்டமர் தான், 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் எனக்கு வேலை, எல்லாருமே எனக்கு வேலையிடான கஸ்டமர் தான். சரிங்க, ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கு. என்னென்ன வச்சிருக்கீங்க? அதான் சொன்ன மாதிரி ஒரு ரோட் சைட் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஃபுல்லா ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஒயிட்டா ஃபுல்லா ஃபுல் ரேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க வச்சுல எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்னென்ன செட்டா நீங்களே கொடுத்துருவீங்க. நம்ம இப்போ தனியா என் ஏற்கனவே ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க தனித்தனியா அந்த அடுப்பா இருக்கட்டும், சும்மா இந்த கிளாஸ் வரைக்கும் போது தனித்தனியாக வந்து எடுத்து போறாங்க. இல்லை நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இப்போ வீடியோ அடுத்தது பார்க்கும்போது தெரியும் நாங்க நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம். உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள என்னால அடக்கி தர முடியும். நான் அந்த காம்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு மோமோஸ் கடை, ஒரு கிரில், ரோட்டு கடை, தோசை கடை, அந்த மாதிரி எந்த கடை நீங்க வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் இல்லையா? எல்லாமே நம்மளோட கடையில ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் இல்லையா? ஆமா, நீங்க எப்பவும் சொல்ற ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட். இப்போ சீப் அண்ட் பெஸ்ட் தாண்டி ஹோல்சேலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது ஹோல்சேல்னா ஒரு நிறைய எடுத்ததானோ, இப்போ ஒரு ஸ்டால் எடுக்கிறாங்கன்னா 10 ஸ்டால், அதுதான் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஹோல்சேல் ரேட்லேயே நாங்கள் ரீட்டைலுக்கும் வந்துட்டு இருக்கோம். சில்லற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து விற்கிறது தான். அது வந்து இப்போ நீங்கள் வெளியே 10,000 ரூபா கொடுத்து எடுக்கிறீங்கன்னா என்கிட்ட ஒரு 10,500 11,000 வேணா அது நம்ம எடுத்து கொடுக்குறதான். சேம் அதே போல் குவாலிட்டி கூட. இப்போ இந்த தட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே போனாலும் வெளியே 135 ரூபா. இப்போ இதுவே வெளியே போய் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல 60 ரூபாய்க்கும் கிடைக்கும். பட் ஆனா இந்த கிடைக்காது. அதனால தான் சொல்றோம் வெசல் சைட்டு நம்மகிட்ட அதிகம்ன்றது சொல்றது காரணம் குவாலிட்டி அதிகம், அதனால என்கிட்ட ரேட் அதிகம். அதனால இருக்கும். வெளியூர் மக்களுக்கு இதை பார்த்துட்டு இப்ப எங்க ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க, கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எப்படி அனுப்பிவிடுவீங்க? எல்லாம் கோயம்புத்தூர்ல நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்க எல்லா ஹோட்டல்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனவங்க முக்கால்வாசி பேர் எங்க கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க. சேஃபா அனுப்பிடுவீங்களா? அதெல்லாம் இப்ப இங்க இருந்து அனுப்புற பட்சத்துக்கு டெலிவரி சார்ஜ் தண்ணி தாங்க, ஏன்னா நம்ம ஹோல்சேலா கொடுக்கறதுனால. அதனால எவ்வளவு பண்ணி உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் பண்ண முடியாது. அங்க இருந்து அவங்க வண்டி அனுப்பிவிட்டாலும் சரி நம்ம பொறுப்பா ஏத்தி கொடுத்துருவோம். இல்ல எங்கிட்ட வண்டி கிடையாது, மார்க்கெட் வண்டி இருந்தா நீங்க கம்மி வாடகைக்கு பிடிச்சி அனுப்பிடுவாங்கன்னா அதுவும் பெஸ்டான வாடகை கம்மியான வாடகைக்கு பிடிச்சி நாங்க அனுப்பிடுறோம். இங்க அதுக்கு நாங்க பொறுப்பு. அங்க வந்து சேர்ற வரைக்கும் பொருள் சேர்ற வரைக்கும் நாங்க பொறுப்பு. ஏதாவது உடஞ்சி நெளிஞ்சிச்சுன்னா நானே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ள போய் போயிடலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த கடைக்கு வராங்க, மெயினாக ஐட்டம் என்னன்னா அடுப்பு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6,850 அதாவது இரும்பு அடிப்பே பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. அதே கூட 1850 ரூபா போட்டீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 202 கிரேட்ல ஸ்டீல்ஸ்ல நம்மகிட்ட வாங்கிட்டு போகலாம். இன்னொன்று என்னன்னா நம்மகிட்ட காப்பர் பைப்பு, பித்தளை செட்டிங் தான் எல்லாமே போட்டு நம்ம தரது. இப்போ எல்லாமே இதுல இரும்பு தருவாங்க. நம்ம எல்லாத்துலயுமே உங்களுக்கு இப்போ இது ஸ்டீல்ல வருதுன்னா இது காப்பர்ல தான் தருவோம், இது பித்தளையில தான் தருவோம். அதனால அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். இப்போ இல்ல எனக்கு கவர் வேணும்னு நான் கொஞ்சம் வெளியே வைப்பேன், எனக்கு காத்து அடிச்சு ரேர் பண்ணியாம இருக்கிற மாதிரியான இடத்துல ஃபுல் கவர், அதாவது இதுல ஸ்டோரேஜ் வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 4 கால் தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9,850 ரூபா தான். இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் சொல்றதுக்கு காரணத்துக்கு இங்க நியாயப்படுத்திருப்போம் நம்ம இந்த ரேட் போட்டு. அது நீங்க நேரம் வந்து பார்க்கும்போது தெரியும். நீங்க வெளியே எங்க வேணா சார்ஜ் 12,500 கம்மி நீங்க எடுக்கவே முடியாதுக்கா, ஓப்பனா சொல்றேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த டைனிங் ஐட்டம்ஸ்க்கு உள்ள போறாங்கன்ற பட்சத்துல ஒரு பட்ஜெட்ல ஒரு டீ கடையோ ஜூஸ் கடையோ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னு பார்த்தீங்கன்னா 4,850க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேர் 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு ஃபுல் செட்டுமே பார்த்தே உங்களுக்கு வெறும் 4,850 மட்டும்தான் நம்ம கடையில. இதுவும் அப்படிதான், நீங்க எங்க வேணா சரி. இப்போ என்னன்னா தமிழ்நாட்டிலே கிடைக்காது, சென்னையிலே கிடைக்காது. ஏன் அது சொல்லி எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு.
நீங்க தமிழ்நாடு சென்னை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் கடையில வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நாங்க ஏன் அந்த ரேட் சொல்றோம், எதுக்கு பிக்சட் ரேட்னு சொல்றோம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இல்ல நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6850 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேர், அதாவது ஸ்டீல் சேர் வரும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 4 ஸ்டீல் சேரு, 3.5 2 டைனிங் டேபிள் செட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் எஸ்எஸ் ஃப்ரேமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 6850 ரூபாய் மட்டும்தான். இல்லை எனக்கு வந்து இதுல இருந்து கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியா வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1 இன்ச் பைப். இப்போ இந்த பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 3/4 இன்ச் பைப்புக்கும் 1 இன்ச் பைப்புக்கும் இது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எவ்வளோடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வெறும் 7500 ரூபா கொடுத்தீங்கன்னா இது ஃபுல் செட்டு நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம வந்து பட்ஜெட்ல கொடுக்குறோம், கம்மியா கொடுக்குறோம், இல்லை குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு அவங்க கஸ்டமர் நினைக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு நேரா வந்துருங்க. வந்து நீங்க பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் இல்லை நான் அந்த மாதிரி கெஃபேக்கு போடுறேன், அந்த மாதிரினா கொஞ்சம் ஸ்டைலிஷா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 வெப்சேர் 3க்கு 2 டைனிங் டேபிளே பார்த்தீங்கன்னாலே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இல்லை 2 சீட்டர் வேணும் அந்த மாதிரி கேட்கறாங்கனாலும் நம்ம கிட்ட கபிள் சீட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர் ஐட்டம்ஸ் அது நீங்க வெளியே எங்க வேணா கேட்டுவாங்க. இந்த மாதிரியான சாட் கவுண்டர் 3க்கு 2 நம்ம கிட்ட வெறும் 16500 மட்டும் தான். நீங்க 22 ரூபாய் கம்மி நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. அது ஏன்னா அவங்க வந்து வாங்கி விற்கிறவங்க, நாங்க வந்து செஞ்சு விற்கிறோம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா எங்களால அந்த ரேட் தர முடியுது. ஆமா, டீ ஸ்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 வந்து 12500, அதுல 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500, ஜூஸ் ஸ்டால்ல 3க்கு 2 12500, 4க்கு 2 வந்து உங்களுக்கு 16500. இன்னொன்று என்னன்னா இது 3த்தையும் திருப்பி நீங்க ஓட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் என்னன்னா நம்ம என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்காம நீ 9500 சொன்னேன் அப்படின்னா சைஸுக்கு ஏற்ற போல சொல்லியிருப்பேன். நான் எல்லாத்துலயுமே எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். சைஸ் மென்ஷன் பண்ணி ரேட் சொல்லி தான் எங்களுக்கு பழக்கம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் சேல்ஸ் மேனாக இருக்கட்டும், பசங்க யாராக இருந்தாலுமே அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் சரி, இல்லை நேரில் வந்துட்டு தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்க இல்லையா ஸ்டவ், அந்த சைனீஸ் அடுப்பு எனக்கு இல்லை 6850 கூட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் கம்மியாக கேட்டேன்னா இரும்புல, அதாவது நீங்கள் வெளியே எங்கே போய் எடுத்தாலும் 5 ரூபா வரும், நம்மக்கிட்ட வெறும் 3850 ரூபா மட்டும்தான். இதுலையுமே அதாவது நீங்க அந்த அடுப்புல பாத்தீங்க இல்லையா அதே மாதிரிதான் ஹைட்ராலிக் ஓஸ் தான், பித்தளை பைப்பு தான், காப்பர் செட்டிங் தான் நம்ம கிட்ட. இப்ப இரும்பு அடுப்பு போடுறாங்களா, இதுல ஒரு கம்மியா போறாங்களா, நீங்க அதெல்லாம் எந்த ஒரு பயமும் பயப்பட வேணாம். நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்க அதாவது ஒரு 25000 ரூபாய்க்கு நான் ஒரு அடுப்பு கொடுக்குறேன்னா அதுல என்ன செட்டிங் இருக்குமோ சேம் அதே தான் இந்த 3850 ரூபா அடுப்புலயுமே இருக்கும். நீங்க கவலையே பட வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இருக்கு பாத்தீங்களா பொரோட்டா டேபிள், கட்டிங் டேபிள் எல்லாமே நம்ம கிட்ட ஆஃபர்ல தாங்க. இப்ப 3க்கு 2 கட்டிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 இருந்தே நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கு. 4க்கு 2 எல்லாம் பாத்தீங்கன்னா 7500 இருந்தே நம்ம ஸ்டார்டிங் இருக்கு கட்டிங் டேபிள். இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெவியா வேணும் அந்த மாதிரி அதனால தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு அதை விட ஹெவியா வேணும்னு கேட்டீங்கன்னா ரேட் அதுக்கேற்ற போல உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பொரோட்டா டேபிள் பாத்தீங்கன்னா 3க்கு 2 9500, 4க்கு 2 12500, அதுவும் அதே போல தான். எனக்கு இல்லை இன்னும் ஹெவியா வேணுன்ற பட்சத்துக்கு ஒரு 4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அதை விடவே நான் ஹெவியாவும் நல்லா இப்போ ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா குவாலிட்டி, அதாவது ரொம்ப ஹெவியா கேட்பாங்க. ஏன்னா அந்த சைட்லாம் இப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலிலாம் பாத்தீங்கன்னா பரோட்டா கறி பயங்கரமா போகும். ஸோ அதனால பரோட்டா பர்ச்சேஸ்லாம் அங்கே சேல்ஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும். ஸ்டிப்னர்லாம் அதிகமா செய்வீங்கன்னா 2 ஸ்டிப்பர் கேட்டீங்கன்னா நான் 3 ஸ்டிப்னரா வச்சு தரேன் நான். அதுக்கேற்ற போல உங்களுக்கு ரேட் வரும். ஆனா குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். நம்ம கிட்ட இங்க இருக்க எல்லாமே ரெகுலரா நம்ம எல்லாரும் கஸ்டமர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 தோசைக்கல். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா இப்ப நீங்களே கூட உங்க கோயம்புத்தூர் சைடுமே கேட்டு பாருங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா சில பேர் செஞ்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அங்கேயுமே நீங்க போய் கேட்டுட்டே கூட கஸ்டமருக்கு நீங்க நீங்களா கூட ரிவ்யூ பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க யூடியூப் நாம சொன்னதை நம்புறதை விட யூடியூப் நடத்துறவங்க சொல்றதை கேட்டு தான் நிறைய பேர் கேட்கறாங்க. அதனால சொல்றேன் 4க்கு 2 பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அதனால சொல்றேன். இப்ப நம்ம அந்த மாதிரி ஆளதான் நம்மளும் கூப்பிட்டு கொடுக்குறோன்றது கஸ்டமருக்கு தெரியணும். இப்ப நம்ம வந்து யாரை வந்து எடுத்தாங்கன்னா ஓகே அவங்க ஹைப் ஏற்றதுக்காக அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம கூப்பிட மாட்டோம், அந்த மாதிரி வீடியோ எடுக்கவும் நம்ம மாட்டோம். கரெக்டா இப்ப கஸ்டமர்கிட்ட வந்துட்டு கரெக்டா போய் சேர்க்கிற ஆள் யாரு அவங்கள பார்த்து சொல்லி மேடம் இந்த மாதிரி நாங்க போட்டிருக்கோம் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி தான் நம்ம கூப்பிடுறது. அதனால 3க்கு 2 4க்கு 2 தோசைகளே பாத்தீங்கன்னா 3க்கு 2 வெறும் 16500 மட்டும்தான், 16500 ரூபா. அதுவே 4க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 20500, 20500 ரூபா. அது ஏன்டா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சேர்த்து சொல்றாங்கன்னா சில பேர் நம்ம தமிழ்ல 16500 14500 ரூபா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் ரெண்டுமே சொல்லணும். திருப்பி நீங்க வீடியோவை ஓட்டி பார்த்துட்டே கூட நம்ம கிட்ட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்கு, இப்ப இதெல்லாம் நான் தனித்தனியா வச்சிருக்கேன்பா, ஹோட்டல் இருக்கு, அதனால நான் தனித்தனியா வந்து எடுத்துப்பேன். இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபராகவே போட்டிருக்கோம் எல்லாமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சம்மர்ல வந்து என்ன காம்போ நல்லா போயிட்டு இருக்குன்னா ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸ் கடை இப்போ 10 கடை என்கிட்ட இருக்கு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பேர் என்ன ஒரு 50000 ஒரு கடை போட முடியும். இப்போ எனக்கு கடை இருக்கு 50000 பொருள் தேவைன்னா நீங்க ஏன் 50000 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? வெறும் 38850 ரூபா கொடுத்தா போதும் இந்த ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர். அதாவது ஒரு கடைக்கு தேவையான முழு பொருளும் உங்களுக்கு வந்துடும். அதாவது உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், 2 ரவுண்ட் டேபிள், அதுக்கு தேவைப்படுற 900 வாட்ஸ் சுஜாதா மிக்சி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற 13 சில்லறை எல்லா பொருளும் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38850 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு தெரியாதுல சம்மர் இங்க சென்னையில எவ்வளவு வெயில் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் காம்பாப்பெல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல சம்மர்ல ஜூஸ் ஐட்டம் மட்டும் தான் போமா, இல்ல நம்ம மாதிரி பயங்கரமான டீ வெறியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ அதனால டீ ஸ்டால் காம்போ ஆஃபரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால், அதே போல வெளியே நின்று குடிக்கிற 2 ரவுண்ட் டேபிள், 2 ரவுண்ட் டேபிள் ஹெவியில வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு 3 ஸ்டீல் அடுப்பு, அது இதுல சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இதுல இன்னொரு பிரச்சனைனா இப்போ நிறைய கடையில இப்போ ஒரு ஸ்டாலு ஒரு 12 கிளாஸ் சேர்த்து அதை ஒரு 13 பொருளா சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. அதாவது லெமன் டீ கிளாஸும் சரி, டீ கிளாஸும் சரி, 12 நம்ம தனித்தனியாவே கொடுத்துருவோம். 12 கிளாஸ் ஒரு பொருள் தான் போட்டிருப்போம். பாருங்க, லெமன் டீ கிளாஸ் அந்த நம்பர்னா அதுக்கேற்ற போல பாருங்க, டீ கிளாஸ் 12, அதே போல உங்களுக்கு லெமன் டீ கிளாஸ் 12 அப்படிதான் போடுவோம். இது எல்லாத்துலயும் டீ கிளாஸ் எல்லாம் மொத்தமா போட்டுட்டு 36 பொருள் 46 பொருள் அப்படி நம்ம போய் சொல்லியோ கஸ்டமர் ஏமாத்தி வைக்கிறது இல்லை. இந்த 12 பொருள்னு சொல்றப்போ அதுல டீ கிளாஸ் 12 ஒரு பொருள் தான். அதே போல ஜூஸ் கிளாஸ்ல 12 பொருள்ன்றது ஒரு பொருள் தான். இது 2 காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,850, 34,850 நம்ம பயங்கரமான காம்போ ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். இப்போ அது மட்டும் தானா கேட்டா, இல்லை நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு ஏதாவது காம்போ கடை தம்பின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர். அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நீங்கள் போட்டுடலாம். என்கிட்ட ஒரு கடை இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 கடையில் நாங்கள் ஆரம்பிக்கிறோன்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அடுப்பு, ஒரு கட்டிங் டேபிள், மசாலா ட்ரே, ரைஸ் ட்ரே, அதுக்கு தேவைப்படுற கடாய், லைட்ரு, பீலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 பொருள் சேர்த்து வரும் 24,850 ரூபாய் மட்டும்தான். ஒரு சைனீஸ் கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமே, அதாவது நம்மளா சும்மா போட்டு அப்படி போட கிடையாது. இங்க எத்தனை பேர் வருவாங்க, அதுல எத்தனை மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம ஒன்னொன்னுக்கும் எப்ப இந்த மாதிரி கஸ்டமர் கேட்கறாங்க, மொத்தமா நாங்க போடுவோம் இந்த மாதிரி ஒரு காம்போ போட போறோம்னு கஸ்டமருக்காக கஸ்டமர்கிட்ட கேட்டு கஸ்டமருக்கு போட்ட காம்போ ஆஃபர் தான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோசைகள் ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 36 வகை தோசை, 90 வகை தோசை, நம்ம தோசைகளே தனியா கடை போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரியே நான் இப்ப 3க்கு 2 தோசைகள், 3க்கு 2 பொட்டை டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், இந்த ஒரு 14 பொருள், அதாவது அது தேவைப்படுது சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம். அதாவது இதுவா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ்க்கு கேட்டு கரெக்டா இவர் இந்த மாதிரியான ஆளுகிட்ட கேட்டு ஒரு கடைக்கும் போய் நாங்கள் என்கொயரி பண்ணி இந்த மாதிரி போடலான்றோம், இது போட்டால் ஓடுமா, என்ன பண்ணா இந்த பட்ஜெட் கொடுத்தா நல்லதுன்னா நிறைய பேர் சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் போட்டு நம்ம வந்தது தான் இந்த மாதிரி காம்போ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குறது. இப்போ டீ ஸ்டால், ஜூஸ் ஸ்டால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெகுலர். இங்கே பயங்கரமா சென்னையில இருக்கிற எல்லா ஊர்லயுமே பயங்கரமா போடுறதுன்னு பார்த்தா பிரியாணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா தான் போடுவோம். அது என்னென்ன பொருள் வருது பார்த்தீங்கன்னா கொரியன் பர்னர் அடுப்பு, அது வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்து நீங்க 10ல இருந்து 15 கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தம் அடுப்பு, பிரியாணி வாமன்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சதுக்கு எப்பவுமே சூடாவே வச்சுக்கிறதுக்கான அடுப்பு. அதுக்கு தேவைப்படுற டபரா, பிளேட்டு, ஜக்கு, ட்ரே, அந்த கஸ்டமருக்கு தேவைப்படுற பவுலு, கரண்டி, ஜக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா இருந்தா போதும். நீங்க ஒரு பிரியாணி கடையை போட்டு நல்லா பயங்கரமா ஓட்டி, அதாவது இப்போ கஸ்டமர்ஸ் இப்போ இது எல்லாமே காட்டுறது இல்லைன்னா எல்லாமே பிக்சட் ரேட் தான் நம்ம கிட்ட. நிறைய பேர் வந்து இதுல நீ கம்மியா தான் போடுங்க, இன்னும் கம்மியா கொடுத்தா தான் எடுப்பேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து சொல்ல. ஏன்னா அது வந்துட்டு நம்ம இல்ல இங்க நீங்களே பாத்துருப்பீங்க 136 கடையில 42 கடை இந்த கடை தான்க்கா இங்க. இப்ப யூடியூப்ல நம்ம கூட்டு கொடுக்கறதுனா நம்ம கடை தனியா துண்டா தெரியணுன்றதுக்காக மட்டும்தான். நம்ம வந்து ஹோல்சேல்னு கொடுக்கறது காரணமே நீங்க அது போட்டி வியாபாரம்ன்றதுனால மட்டும்தான். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரேட் இருக்கும் நம்ம கிட்ட. நேரம் வந்து பார்த்துட்டு டச்சில் ஃபீல் பண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தை நீங்கள் எடுத்தால் போதும். பார்கெயின் பண்ணது ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு சண்டை போட்டுருப்போம்னா அடுத்தது வியாபாரம் கெட்டுப்போம். அதனால மொத்தமாகவே உங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா காம்போ ஆஃபர்ஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் நேரில் வந்து டச்சில் ஃபீல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஓ இது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 12 காம்போ போட்டு வச்சிருக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னா இப்போ நீங்கள் இது இருக்கு யூடியூப்ல காட்டிட்டு உள்ள அடிச்சிருவீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஓ நீ அப்படியே அப்படி சொல்றியா, நான் பேனர் அடிச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம கழட்டி வெளியெல்லாம் டெய்லி கழட்டிலாம் மாட்டிட்டு இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு அது அந்த மாதிரி எதுக்கு கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டா சரி. நம்ம கிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் தான். பார்கெயின் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா நம்ம பக்கத்து கடையில விட கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால மட்டும் தான் உங்களுக்கு காம்போவாக போட்டு வச்சிருக்கோம். காம்போட பெஸ்ட் என்னன்னா ஒரு பொருள் எனக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் இந்த கடை ஆரம்பிக்க போறேன், எது போட்டா எது போடலாமான்னா நேரில் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் இருக்கு, ஓகே இதெல்லாம் போடலாம் போல நீங்களே ஒரு பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நேரம் வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரியான வெசல்ஸ் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக. இப்போ வெசல்ஸ்லாம் சொன்னோம்னா அப்புறம் வீடியோ மட்டுமே 4 நாளுக்கு ஓடிட்டு தான் இருக்கும், அதை முடிக்க முடியாது. அதனால வெசல்ஸ் ஐட்டமும் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. நேரம் வந்து நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு, பவுல், மைனஸ் பிளேட்டு, இப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்குன்னா அதே போல ஸ்டீல்லையுமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸ்டீல் பிளேட்ஸுமே அதே போல தான். எல்லா பவுல்ஸுமே, அதாவது ஒரு சைடிஸ் பவுல்லேருந்து பிரியாணி பிளேட்டிங் பவுல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிளேட் ஐட்டம்ஸ்ல எல்லாமே பேஷன்ஸ் அது இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான டபராலாம் கேட்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபரா ஐட்டமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபரா வந்து நம்ம கிட்ட எல்லாமே கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 320 ரூபா மட்டும்தான் டபரா. நீங்க எங்க வேணா இது வந்து இன்னொன்று என்னென்ன கஸ்டமர் கிலோ கஸ்டமர் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 285 ஒன்று போட்டுருந்தீங்கன்னா அதுல வந்து லைட் வெயிட் அது எல்லாமே நம்ம எல்லாமே அது ஒண்ணு. ஆமா இதுக்கெல்லாம் ஹெவியா வேணும். இன்னொன்னு என்னன்னா அது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டது, அதுக்கப்புறம் விலையும் ஏறிட்டு இருக்கு. அதை கஸ்டமர் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஹோட்டல் எப்படின்னா இட்லி 5 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா
ஒரு 10 ரூபாய்க்கு மாவு அரிசி விலை ஏறுறப்போ 10 ரூபா மாத்துவாங்க. 1 ரூபா 2 ரூபா குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆனா அதை இறக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சைடு அது நியாயமா பேசுவாங்க. அதே போல இது விலை ஏறு, நானும் ஒன்றும் திருடிட்டு வர்றது கிடையாது, வானத்துல இருந்து கொட்டுறது கிடையாது. நம்ம அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாம் விலை ஏறுதுன்னா அதுக்கேற்ற போல ரேட்டும் ஏறதான் செய்யும். அது அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட. அது நிறைய விவரமா பேசுறது மொக்க வாங்கிட்டு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நம்மள மொக்க பண்ணணும்னு நினைச்சு மொக்க வாங்கிட்டு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதனால நம்ம ஏன் சிடுசிட்டுன்னு பேசுறது கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். இதுதான் நிலவரம், இதுதான் கடையில. ஸோ அதனால நம்ம ஓப்பனா பேசுறது எல்லாமே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட் தான். என்னன்னா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். இவங்க நம்ம இப்போ என் கடை மட்டும் இருந்துச்சு நான் சொல்றதா ரேட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ கடையும் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸட் ரேட் தான் நான் சொன்னா அது கிடையாது. நீ வெளியே பார்த்து விசாரிச்சு பார்த்துட்டு எடுத்துட்டு வரலாம். இன்னொருத்துல கம்மியா இருக்குன்னா இப்போ இந்த இட்லி பாக்ஸ் அப்படின்னா 36 இட்லி வந்து 3850 வருதுன்னா 3500 கொடுக்குறாங்கன்னா தட்டு வந்து மீடியம் லைட் வெயிட்ல போட்டு கொடுப்பான். இது இந்த திக்னஸுக்கும் அது தெரியும். அது நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. அவன் இவ்வளவு கொடுக்குறான்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சரி நாங்க போய் எடுத்துக்கின்றோம் அதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டான். அவன்கிட்ட நம்ம விளக்கிட்டு இருக்க டைமுக்கு இன்னொரு கஸ்டமர்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா போய் விசாரிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க என்கிட்ட ரேட்டு கம்மின்னு நம்ம கொடுக்குறோம். குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டும் வரும். இந்த குவாலிட்டி நீங்க வெளியே போய் எடுக்கிறப்பனா அது ஜாஸ்தியாக வரும். கம்மியா கொடுக்குறாங்கன்னா நீ குவாலிட்டி கம்மியா கொடுத்தா மட்டும் தான் அவங்கள்ட்ட போய் நீங்க கம்மியா எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருந்தேன். சின்ன ஒரு தள்ளுவண்டியிலேருந்து ஆரம்பித்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு உங்கள் கையேந்தி பவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னையில் லொக்கேட் ஆகிருக்க, ராமாபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்க KS&Coல கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.